பாருங்கள், இந்த இந்தியன் பாலிட்டியில் லோக்கல் கவர்மெண்ட், பஞ்சாயத்து ராஜ் ரெண்டையும் சேர்த்து பார்க்க போகிறோம். அதாவது உள்ளாட்சி அரசாங்கம், பஞ்சாயத்து ராஜ். இது ஒரு முக்கியமான டாபிக். எதுக்குன்னா டிஎன்பிசி எக்ஸாமினேஷன்ஸ்க்கு. இந்த டாபிக் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இந்தியன் பாலிட்டியில் வரிசையாக சாப்டர் நம்ம கவர் பண்ணிட்டு வரோம். ஸோ 9th சாப்டர் பாருங்கள், லோக்கல் கவர்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ். 6th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸ் டேம் 3 லெசன் 2ல் இருக்குது. 9th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸ் லெசன் 5ல் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி லெசன் 12, இந்த மூணுத்தையும் சேர்த்து தான் இந்த டாப்பிக்கை ஃபுல்லாக கவர் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு போகலாம் பேசிக்ஸ்லேருந்து. ஃபஸ்ட்டு இந்த லோக்கல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, உள்ளாட்சி அரசாங்கம் அப்படிங்கிறது எப்போ ஆரம்பித்தது, எப்படி ஆரம்பித்தது அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பாருங்கள், லார்டு மேயோஸ் ரெசல்யூஷன்ஸ் 1870. அவருடைய ரெசல்யூஷன்ஸ் 1870ல் அவர் சொன்னதுக்கப்புறம் தான் அது கொஞ்ச நாள் கழித்து திரும்பவும் ரியலைஸ் பண்ணாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிப்பன் ரிசொல்யூஷன் 1882. ராயல் கமிஷன் டீசென்ட்ரலைசேஷன் 1907. அதுக்கப்புறம் மான்டேக் செம்ஸ்ஃபோர்டு ரீஃபார்ம்ஸ் 1990. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. எல்லாமே சேர்த்து தான் உள்ளாட்சி நிர்வாகத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது இல்லாமல் நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே டிபிஎஸ்பி அப்படின்னு இருக்குது. டிபிஎஸ்பின்னா டைரக்ட் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசி அப்படி. அது இல்லாமல் ஆர்டிக்கல் 40 அதுலேயும் லோக்கல் கவர்மெண்ட், லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இருக்கணும். மாநிலம் கிராம பஞ்சாயத்துகளை ஒருங்கமைக்க நடவடிக்கைகள் எடுக்கும் மற்றும் தன்னாட்சி அலகுகள் செயல்பட வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பஞ்சாயத்து ராஜ் அமைத்த முதல் மாநிலம் எது அப்படின்னு கேட்பாங்க. பஞ்சாயத்து ராஜ் அமைத்த முதல் மாநிலம் எது? ராஜஸ்தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, அந்த ராஜஸ்தானில் தான் அக்டோபர் 2, 1959 நாகூர் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் பஞ்சாயத்து ராஜ் முதல்ல கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த அரசியலமைப்பு செயல்முறை இந்த உள்ளாட்சி நிர்வாகத்தில் எப்படி இருந்துச்சுன்னா, 64வது அரசியல் திருத்த மசோதா கொண்டு வந்தாங்க. எப்போனா 1989. அதுக்கப்புறம் 73வது அரசியல் அமைப்பு திருத்த சட்டம் 1992. 73rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எப்போ நடந்தது பாருங்கள், ஏப்ரல் 24, 1993 நடைமுறைக்கு வந்துருச்சு. இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்ட் 4 11வது அட்டவணையில் கட்டுரை, அது ஆர்டிக்கல் 243, 243 243O வரைக்கும். அதுக்கப்புறம் 29 செயல்பட்டு உருப்படிகள் சொல்லுவாங்க, இந்த ஃபங்க்ஷனல் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு கம்பல்சரி அண்ட் வாலண்டரி பாடியாக கொண்டு வந்துட்டாங்க. இந்த பஞ்சாயத்து ராஜ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன குழுக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பஞ்சாயத்து ராஜ் அமைப்பதற்காக குழுக்கள் முன்னாடியே ரெடி பண்ணியிருந்தாங்க. 1957 பல்வந்த் ராய் மெஹ்தா கமிட்டி. ஒவ்வொன்றும் பொறுத்துகளை கேட்பாங்க, நல்ல மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. 1977 அசோக் மெஹ்தா கமிட்டி. 1985 ஜிவிகே ராவ் கமிட்டி. 1986 எல்எம் சிங்கி குழு. 1988 துங்கன் குழு. 1988 கேட்கில் கமிட்டி. அது இல்லாமல் 1978 இந்த டன்ஸ்வாலா கமிட்டி ரிப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க தான் பிளாக் லெவல் பிளானிங்கை அவங்க தான் சஜஸ்ட் பண்ணது. இன்றைக்கி நம்ம தொகுதி அளவிலான திட்டமிடல் அவருடைய பிளானிங் தான். அதே மாதிரி ஹனு மனந்தா ராவ் கமிட்டி ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்காங்க, மாவட்ட திட்டமிடல் 1984. ஸோ ஒவ்வொரு கமிட்டி ஒவ்வொரு சஜஷன்ஸ்
சப்மிட் பண்ணியிருக்காங்க. அது பேஸ் பண்ணி தான். ஃபஸ்ட்டு கமிட்டி பாருங்கள், பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி 1957. சரிங்களா? இதில் என்ன சொல்லியிருக்காங்க இந்த கமிட்டி, சமுதாய மேம்பாட்டு திட்டங்கள் சிறப்பாக செயல்படுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிறைய பரிந்துரைகள்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் பஞ்சாயத்து ராஜ் டீசென்ட்ரலைஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் 3 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ் 3 டயர் சிஸ்டம் கொண்டு வரணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிராம பஞ்சாயத்து நேரடியாக தேர்தல் நடத்தி பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பஞ்சாயத்து சமிதி மற்றும் ஜில்லா பரிஷத் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதிநிதிகளும் கொடுத்துருக்காங்க. அதே போல் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள் உள்ளூர் அமைப்புகளுக்கு மாற்றுவது, த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் டு தி லோக்கல் பாடிஸ் இப்படிலாம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியமானது. கூற்றுகள் காரணங்களையும் கேட்பாங்க. இந்த பஞ்சாயத்து ராஜ் எப்படி எவாலுவேஷன் ஆச்சு அப்படிங்கிறது கொடுத்துதான் பாருங்கள். இதுக்கு இந்த பல்வந்த் ராய் மேத்தா குழு இருக்குது பார்த்தீங்களா, அவங்க இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 1952, அதே மாதிரி லோக்கல் சோஷியல் எக்ஸ்டென்ஷன் பிளான் 1953, அதை பேஸ் பண்ணி பல்வந்த் ராய் மேத்தா என்ன பண்ணியிருக்காங்க, ஜனவரி 1957 அவங்களுடைய சஜஷன் கொடுத்துருக்காங்க, பரிந்துரை கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி 1957 நவம்பரில் அவர் அறிக்கை சப்மிட் பண்ணியிருக்காரு. இந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காரு பாருங்கள், 3 டயர் சிஸ்டம் இருக்கணும். அதாவது டிஸ்ட்ரிக்கு, பிளாக்கு, வில்லேஜ், மாவட்டம், வட்டாரம், கிராமம் 3 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பரிந்துரையை 1957 தேசிய வளர்ச்சி கவுன்சிலால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியமானது. இத்திட்டம் முதலில் 1959 அக்டோபர் 2 ராஜஸ்தான் நாகூர் அப்படிங்கிற மாவட்டத்தில் நேருவால் தொடங்கப்பட்டது அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ், மறந்துடாதீங்க. ஓகே, இப்போது அந்த ஆய்வு குழு வந்திருப்பாங்க இல்லையா, அந்த ஆய்வு குழுவுடைய டீட்டெயில்ஸ் தான் இங்கே நீங்கள் பார்க்க போகிறது. ஸோ நிறுத்தி நிதானமாக பல முறை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், 1960 பஞ்சாயத்து புள்ளியியல் பகுத்தறிவு குழு BR ராவ் தலைமையில், 1961 பஞ்சாயத்துகள் மற்றும் கூட்டுறவுகளின் பணிக்குழு ST மிஸ்ரா, 1961 பஞ்சாயத்து ராஜ் பற்றிய ஆய்வக தலைவர் V ஈஸ்வரன், 1962 நியாய பஞ்சாயத்துகள் பற்றிய ஆய்வுக்குழு GR ராஜகோபால், 1963 பஞ்சாயத்து ராஜ் இயக்கத்தின் கிராம சபை நிலை குறித்த ஆய்வுக்குழு RR திவாகர், 1963 பட்ஜெட் மற்றும் கணக்கியல் நடைமுறை பற்றிய ஆய்வுக்குழு M ராமகிருஷ்ண ஐயர், 1963 பஞ்சாயத்து ராஜ் நிதி மற்றும் ஆய்வுக்குழு K சந்தானம், 1965 K சந்தானம் பஞ்சாயத்து ராஜ் தேர்தலுக்கான குழு. இப்படி ஒவ்வொரு குழு அமைச்சு டெவலப் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. மீண்டும் 1965 பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளின் தணிக்கை மற்றும் கணக்குகள் பற்றிய ஆய்வுக்குழு RK கண்ணா, 1966 பஞ்சாயத்து ராஜ் பயிற்சி மையங்களுக்கான குழு G ராமச்சந்திரன் தலைமையில், V ராமநாதன் தலைமையில் 1969 அடிப்படை நில சீர்திருத்த நடவடிக்கைகள் நடைமுறைப்படுத்துவதில் சமூக மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களின் ஈடுபாடு குறித்து ஆய்வுக்குழு, 1972 சமூக மேம்பாடு பஞ்சாயத்து ராஜ் தொடர்பான 5வது ஐந்தாண்டு திட்டம் உருவாவதற்கான N ராமகிருஷ்ண ஐயர் அவருடைய தலைமையில், கடைசி 1967 ஸ்ரீமதி தயா அவங்களுடைய தலைமையில், 1976 சமூக மேம்பாடு மற்றும் பஞ்சாயத்து ராஜ் குழு அப்படின்னு சொல்லி நிறைய குழுக்கள் அமைச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமானது பார்த்திங்கன்னா 1977 அசோக் மேத்தா குழு. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். டிசம்பர் 1977 டிசம்பர் ஜனதா அரசு அசோக் மேத்தா தலைமையில் பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிற ஒரு குழு நியமனம் செஞ்சாங்க. இந்த குழுவானது 1978 ஆகஸ்டில் தான் அறிக்கை கொடுத்துச்சு. 132 ரெக்கமெண்டேஷனை கொடுத்துருக்குது. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 2 அடுக்கு முறை ஜில்லா பரிஷத் மண்டல் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டிஸ்ட்ரிக்கு, அதுக்கப்புறம் ரீஜியன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
பஞ்சாயத்து தேர்தல்கள் அனைத்து மாவட்டங்களிலும் அரசியல் கட்சிகளின் அதிகாரப்பூர்வ பங்கேற்பில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி பரிந்துரை கொடுக்குறாங்க இந்த அசோக் மேத்தா கமிட்டி. அது மட்டும் இல்லாமல் சமூக எண்ணிக்கையை கொடுக்கணும், மினிஸ்டர் ஃபார் பஞ்சாயத்து ராஜ் இருக்கணும், கான்ஸ்டியூஷனல் ரெகக்னேஷன் இருக்கணும், அது அரசியலமைப்பு அங்கீகாரம், ரிசர்வேஷன் சீட்ஸ் ஃபார் எஸ்சி எஸ்டிஸ் இருக்கணும், பவர் ஆஃப் டாக்ஸேஷன் பிஆர்ஐஸ் வரி விதிப்பு அதிகாரங்கள் கொடுக்கணும். இது மாதிரி நிறையா ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. ஜனதா அரசுடைய பதவிக்காலம் முடிவதற்குள் கவிழ்ந்தால் மத்திய அளவில் அசோக் மேத்தா கமிட்டியுடைய பரிந்துரைகள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அவருடைய ஆட்சி ஜனதா ஆட்சி போனதுக்கப்புறம் எடுக்கவே இல்லை, அப்படியே பெண்டிங் வச்சுட்டாங்க. அசோக் மேத்தா கமிட்டி கொஞ்ச நாள் இந்த பரிந்துரை எடுத்துட்டு கர்நாடகா, மேற்கு வங்கம், ஆந்திர பிரதேஷ் 3 மாநிலத்தில் மட்டும் பஞ்சாயத்து ராஜ் ஆரம்பிச்சிட்டாங்களாமா. புத்துயிர் அளிக்கப்பட்டது யாருடைய? அசோக் மேத்தாவுடைய கமிட்டியை பேஸ் பண்ணி. அடுத்த ஒரு கமிட்டி பாருங்கள், ஜிவிகே ராவ் கமிட்டி 1985. இவர் என்ன சொல்லியிருக்காரு இவருடைய கமிட்டி அப்படின்னா, கிராமப்புற மேம்பாடு பண்ணணும், வறுமை ஒழிப்பதற்கான திட்டங்கள்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னு ஒரு மறுபரிசீலனை செய்யுங்க அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஜில்லா பரிஷத் இருக்கணும், ஒரு அமைப்பு இருக்கணும் அப்படிங்கிறது திரும்ப அவருடைய குழு கொடுத்துருக்குது. மாவட்ட லெவலில் மேம்பாட்டு ஆணையர் உருவாக்கணும், குறிப்பிட்ட இடைவெளியில் ரெகுலர் எலெக்ஷன் நடக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க உள்ளாட்சி. இதை பற்றி தான் இங்கே ஒரு கொடுத்துருக்காங்க. ஊரக வளர்ச்சி, வறுமை ஒழிப்பு திட்டங்கள், நிர்வாக ஏற்பாடுகளை மறு ஆய்வு செய்வதற்கான குழு 1985 அந்த திட்ட கமிஷன் நியமிக்கப்பட்டது. இதுக்கு ஒரு கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, கிராஸ் வித்தவுட் ரூட், வேர் இல்லாத புல் அப்படின்னு கொடுத்தாங்க. திட்டமிடல் மற்றும் மேம்பாட்டிற்கான சரியான அலகு மாவட்டமாகும். மேலும் அந்த மாவட்டத்தில் கையாளக்கூடிய அனைத்து வளர்ச்சி திட்டங்களை நிர்வகிப்பதற்காக ஜில்லா பரிஷத் முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த குழு ரெக்கமெண்டேஷன் பண்ணுது. அடுத்த ஒரு குழு பாருங்கள், 1986 எல்எம் சிங்வி கமிட்டி. இவர் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகம் மற்றும் மேம்பாட்டுக்கான பஞ்சாயத்து ராஜ் நிறுவனம் என்னதுங்க, ரீவிட்டலைசேஷன் பண்ணணும், புத்துயிர் பிறக்கணும் அப்படிங்கிறாரு. கான்ஸ்டியூஷனல், அதாவது பஞ்சாயத்துக்கான அரசியலமைப்பு அங்கீகாரம் கொடுக்கணும், நியாய பஞ்சாயத்துகள் இருக்கணும் அப்படின்னு ஒரு பரிந்துரைகள் கொடுக்குறாங்க. கிராம சபா இருக்கணும், நேரடி ஜனநாயகம், நீதித்துறை, தீர்ப்பாயங்கள்லாம் இருக்கணும். ஆனால் எல்லாமே இருந்து என்ன பயன்? இது ஒரு வேரற்ற புல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்எம் சிங்வி கமிட்டி யாருடைய ஆட்சி காலத்தில்? ராஜீவ்காந்தி அரசு ஆட்சி காலத்தில் 1986 எல்எம் சிங்கியுடைய தலைமையில் நடந்தது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு புதிய அத்தியாயம் அப்படின்னு சேர்க்கப்பட்டது. ஜனநாயகம் மற்றும் வளர்ச்சிக்கான பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்கள் மறுமலர்ச்சி ஏற்பட்டது. த ரிவைவல் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் டெமோக்ரஸி அண்டு டெவலப்மெண்ட். அடுத்த ஒரு கமிட்டி 1988 துங்கன் கமிட்டி. இவர் மீண்டும் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே 3 டயர் சிஸ்டம் கொண்டு வந்துடுங்க, கிராமம், தொகுதி, மாவட்ட அளவில் பஞ்சாயத்தை கொண்டு வாங்க அப்படின்னு. ஸோ நான் ஸ்டோரி மாதிரி சொல்லிட்டு வரேன், நீங்கள் உட்காந்து ஒவ்வொரு கமிட்டியும் மனப்பாடம் பண்ணி ரீகால் பண்ணி வச்சுக்கோ, அப்போ ஞாபகத்தில் இருக்கும். ஒவ்வொரு மாநிலத்திலையும் பிஆர்ஐக்கள் 5 வருடம் பதவிக்காலம் இருக்கணும், மாநில நிதி ஆணையம் அமைக்கப்படணும், 3 அடுக்கு இடஒதுக்கீடு செய்தல் எஸ்சி எஸ்டி மற்றும் பெண்கள், ஜில்லா பரிஷத், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஒருத்தர் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்ஸும் இந்த துங்கன் குழு பரிந்துரை பண்ணுது. அதோடைய சார்ட்டு தான் இது. 1988 பாராளுமன்ற ஆலோசனை குழு, துணைக்குழு எல்லாம் சேர்ந்து பஞ்சாயத்து ராஜ் வலுப்படுத்தணும் அப்படின்னு
பரிந்துரை கொடுத்துருக்குது. 1988 கேட்கில் குழு அவங்க என்ன சொல்கிறாங்க, பிஆர்ஐ பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன் அமைப்பு இருக்கணும், அதுக்கு அந்தஸ்து கொடுக்கணும், 3 அடுக்கு முறையை கொண்டு வந்துடணும், 3 tier சிஸ்டம் கொண்டு வந்துடணும், பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்கள் நிலையான 5 ஆண்டுகள் இருக்கணும், 3 மாவட்டங்களில் நேரடி தேர்தல்கள் நடக்கணும். பிஆர்ஐ சொல்கிறாங்களே பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன் வரி வசூலிக்கவும் அதிகாரம் அளிக்கப்படவும் வேண்டும். ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் இருக்கணும், மாநில நிதி ஆணையம் இருக்கணும், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனும் இதுக்கு முற்பட்டு செய்யணும். இந்த ஆட்சி காலத்தில் காங்கிரஸ் பார்ட்டி இருந்தாங்க. 1987 கேட்கில் தலைமையில் இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க. அடுத்தது த டான்ஸ்வாலா கமிட்டி ரிப்போர்ட் 1978 ஒரு ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. பிளாக் லெவல் பிளானிங். ஹனுமந்தராவ் கமிட்டி 1984 டிஸ்ட்ரிக்ட் பிளானிங். அதாவது இது வரைக்கும் நம்ம பார்த்ததை ஒரு ஷார்ட் ஃபார்மில் பார்க்குறோம். அதே போல் 2 குழுக்கள் அடிப்படையில் தான் திட்டமிடல் எல்லாமே செய்யப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 2 மாதிரிகளை எடுத்துகிட்டு போய் தான் பஞ்சாயத்து ராஜ் நிறுவப்பட்டது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். இந்த ஒரு ஈவெண்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதையும் படித்து வச்சுக்கோங்க, எக்ஸாமில் கேட்பாங்க. 1948-49 இந்திய அரசியல் பஞ்சாயத்து ராஜ் பங்கு அப்படி ஒரு நிர்ணய சபை விவாதம் பண்ணாங்க. 1950 ஜனவரி 26 அன்று நடைமுறைக்கு வந்தது. 1952 சமூக மேம்பாட்டு திட்டம் அக்டோபர் 2 தொடங்கியது. 1957 ஜனவரியில் நியமிக்கப்பட்ட பல்வந்த்ராய் மேத்தா குழு தனது அறிக்கையை நவம்பர் 24 சமர்ப்பித்தது. 1958-60 பல மாநில அரசுகள் புதிய பஞ்சாயத்து சட்டங்களை இயற்றியது. 3 அடுக்கு பஞ்சாயத்து முறையை கொண்டு வந்தாங்க. 1959 ஜவஹர்லால் நேரு முதல் முறையாக பஞ்சாயத்தை துவக்கினார். 1977 டிசம்பர் 12 அசோக் மேத்தா கமிட்டி பஞ்சாயத்துகளின் பணிகளை குறித்து தனது அறிக்கையை 1978 ஆகஸ்ட் 21 சமர்ப்பித்தது. 1984 திட்ட கமிஷனால் நியமிக்கப்பட்ட மாவட்ட அளவிலான திட்டமிடல் குறித்த ஹனுமந்தராவ் கமிட்டி அறிக்கையை மே மாதத்தில் கொடுத்தாங்க. 1985 ஜிவிகே ராவ் கமிட்டி கிராமப்புற வளர்ச்சி நிர்வாக அம்சங்களை மார்ச் 25 கொடுத்தாங்க. அது இப்போ பார்த்ததை ஒரு சார்ட் ஃபார்மில் பார்க்குறோம் நம்ம. 1986 எஸ்எம்பி கமிட்டி நவம்பர் 27 பஞ்சாயத்து ராஜ் அரசியலமைப்பை அந்தஸ்தை பற்றி கொடுத்தாங்க. 1988 பாராளுமன்றத்தில் ஆலோசனை குழு ஒரு துணையை நியமிக்கிறது. அரசியலமைப்பு திருத்த பரிசீலிக்க பி.கே. துங்கன் தலைமையிலான ஒரு குழு அமைச்சிருக்காங்க. 1989 64வது அரசியல் அமைப்பு திருத்த மசோதா பாராளுமன்றத்தில் மே 15 அறிமுகப்படுத்தப்பட்டது. 1990 அக்டோபர் 15 ராஜ்யசபாவில் தோற்கடிக்கப்பட்டது. அது சக்ஸஸ் ஆகலை. 1991 73வது பஞ்சாயத்துகள் 74வது நகராட்சிகள் திருத்த மசோதா பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. பாராளுமன்ற கூட்டுக்கு ஒரு குறிப்பிடப்பட்டுள்ளது முக்கியமானது. 1992 லோக்சபா டிசம்பர் 22 அன்று அது லோக்சபாவில் நிறைவேற்றப்பட்டது. ராஜ்யசபா டிசம்பர் 23 நிறைவேற்றப்பட்டது சக்ஸஸ்ஃபுல்லாக. 1992 73வது திருத்த சட்டத்திலும் 1993 ஏப்ரல் 24 முதல் இந்த பஞ்சாயத்து ராஜ் அமலுக்கு வந்துருச்சு. ஸோ அதாவது ஒரு ஈவெண்ட் மாதிரி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த கான்ஸ்டியூஷனல் எப்படியா மையமாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜீவ்காந்தி அரசு இருக்கும்போது ஜூலை 1983 64 கான்ஸ்டியூஷனில் தான் என்னாச்சு, லோக்சபாலையும் வெற்றியாச்சு, ஆனால் ராஜ்யசபாவில் தோல்வி ஆயிடுச்சு. அக்டோபர் 1989 விபி சிங் கவர்மெண்ட்டாக இருக்கும்போது தான் அந்த சீஃப் மினிஸ்டர் முதல்வர்களுடைய மாநாடில் லோக்சபாலையும் தோல்வி ஆயிடுச்சவன், ராஜ்யசபாலையும் தோல்வி ஆயிருக்குது அப்படின்னு ஒரு ஞாபகப்படுத்துறதுக்காக சார்ட்டில் கொடுத்துருக்கோம். நரசிம்ம ராவ் ஆட்சி காங்கிரஸ் லோக்சபாவில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. செப்டம்பர் 1992 73வது அரசியலமைப்பு திருத்த மசோதாவில் கொண்டு வந்தாங்க. ஏப்ரல் 24 அது முதல் அது நடைமுறைக்கு வந்தது. இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய
ஆர்டிக்கலில் படித்து வச்சுக்கணும். 243 வரையறைகள் கொடுத்துருக்காங்க. 243A கிராம சபை, 243B பஞ்சாயத்துகளின் அரசமைப்பு, 243C பஞ்சாயத்துகளின் அமைப்பு, 243D இடஒதுக்கீடு, 243E பஞ்சாயத்துகளின் காலம், F தகுதியின்மை, G அதிகாரங்கள், H அதிகாரம் மற்றும் பொறுப்புகள் மூலம் வரிகள் விதிக்கும் மற்றும் நிதி பஞ்சாயத்துகள் பற்றி கொடுத்துருக்காரு. 243I நிதியை மறுபரிசீலனை செய்வதற்கான நிதி ஆணையத்தின் அரசியலமைப்பு நிலை. J பஞ்சாயத்துகளின் கணக்கு எண்ணிக்கை. K பஞ்சாயத்துகளான தேர்தல். L யூனியன் பிரதேசங்களுக்கான விண்ணப்பம். M சில பகுதிகளுக்கு பொருந்தாது. N தற்போது உள்ள சட்டங்கள் மற்றும் பஞ்சாயத்துகளின் தொடர்ச்சி. O தேர்தல் விஷயங்களில் நீதிமன்றங்கள் தலையிட தடை. இப்படி நிறைய ஆர்டிக்கல் இதுக்காக ரெடி பண்ணது. அதில் முக்கியமானது ஒரு திருத்த சட்டம் தான் 73வது அரசியல் அமைப்பு திருத்த சட்டம் 1992. இதில் தான் இந்த 243A கிராம சபா கொண்டு வந்தாங்க. இதில் தான் அந்த 3 அடுக்கு அந்த சிஸ்டம் இருக்கு இல்லையா, 3 tier சிஸ்டம், அது கொண்டு வந்தாங்க. வில்லேஜ், இன்டர்மீடியட், டிஸ்ட்ரிக்ட் லெவல். 243A எலெக்ஷனை கொண்டு வந்தாங்க. நேரடி தேர்தல்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் மறைமுக தேர்தல் யாருக்குன்னா மாவட்டம் மற்றும் இடைநிலை தலைவர், சேர்பர்சன் டு டிஸ்ட்ரிக்ட் அண்ட் இன்டர்மீடியட் லெவலுக்காக இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. சரி, இந்த உள்ளாட்சி நிர்வாகத்துடைய பணிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராம பஞ்சாயத்துகளின் பணிகளை ஒழுங்குபடுத்துறது, கிராம பஞ்சாயத்தை டெவலப்மெண்ட் பண்ணுறது, அப்ரூவ் தி பட்ஜெட்ஸ் வரவு செலவு திட்டத்தை ஒப்புதல் கொடுக்கறது, அதே மாதிரி எக்ஸாமினிங் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட் ரிப்போர்ட்ஸ் கணக்கு மற்றும் தணிக்கை அறிக்கைகளை ஆய்வு செய்வது, கிராம திட்டங்களின் பயனாளிகள் யார் என்பதை தீர்மானிப்பதில் பொறுப்பு. இது மாதிரி நிறையா பங்குகள் இருக்குது. ஸோ ஆர்டிகல் 243D எதை சொல்லுது அப்படின்னா, எஸ்சி எஸ்டிக்குன்னு தனியாக மக்கள் தொகை விகிதத்தை கொண்டு வந்தாங்க. அதில் பெண்களுக்கு 3/1 மடங்கு டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அண்ட் 1/3 ஆஃப் தி டோட்டல் நம்பர் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் ஃபார் தி சேர்பர்சன்ஸ் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஸோ அதாவது அந்த மேயர்கள், துணை மேயர்கள் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுலேயும் 3/1 பங்கு இருக்கணும். அந்த சீட்ஸ் கொடுக்குறதும் 3/1 பங்கு இருக்கணும்னு கொண்டு வந்தாங்க. 2000 ஆண்டு அது 83வது திருத்த சட்டம், மறந்துடக்கூடாது. 2083வது திருத்த சட்டம் அருணாச்சல பிரதேசத்தில் பஞ்சாயத்துகளில் எஸ்சி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்கியது. அது படிச்சுக்க கேட்பாங்க. முழுமையான பழங்குடி மக்களாக வசிக்கப்படுவதால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் சேர்த்து பஞ்சாயத்துடைய டியூரேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. 243 ஆர்டிக்கலில் 5 வருட கால அவகாசம் தான். சரிங்களா? பஞ்சாயத்து காலம் முடிவதற்குள் கலைக்கப்படலாம். புதிய பஞ்சாயத்தை தேர்தல்கள் அதன் 5 ஆண்டு காலம் முடிவதற்கு முன்னராகவே முடிக்க வைக்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த டிஸ்குவாலிஃபிகேஷன் தகுதியின்மை 243F சம்பந்தப்பட்ட மாநில சட்டமன்றத்தில் தேர்தல் நடத்துவதற்கான நடைமுறைகள் உள்ள எந்த சட்டத்தின் கீழ் செல்லும். மாநில சட்டமன்றத்தால் உருவாக்கப்பட்ட எந்த ஒரு சட்டத்தின் படியும் செல்லும். அதாவது 21 வயதை எட்டினால் அவர் 25 வயதுக்கு குறைவானவர் என்ற காரணத்திற்காக எந்த நபரும் தகுதி நீக்கம் செய்யப்பட மாட்டார். மாநில சட்டமன்றம் தகுதி நீக்கம் தொடர்பான அனைத்து கேள்விகளையும் மாநில சட்டமன்றம் தான் தீர்மானிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன், மாநில தேர்தல் ஆணையம் பிரிவு 243 Kலேருந்து ZA வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அவங்க தான் பஞ்சாயத்து தேர்தல் நடத்துகிறதாங்க. மாநில தேர்தல் ஆணையத்தை நிர்வகிக்கிறாங்க. பணி நிபந்தனைகள் ஆளுநர் மூலமாக தீர்மானிக்கிறாங்க. நீக்குதல் எல்லாமே அவங்களே செஞ்சுக்கிறாங்க. இவங்களுடைய பணிகளும் அதிகாரங்களும் என்ன 243Gல இது கொடுத்துருக்காங்களாமா. மாநில சட்டமன்றம் பஞ்சாயத்துகளுக்கு சுயராஜ்ய நிறுவனம் செயல்படணும்,
அதிகாரம் கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொருளாதார வளர்ச்சியில் சமூக நீதிக்கான திட்டங்களை வகுக்கணும் அவர்களுடைய பணிகள். 11வது அட்டவணையில் 29 வளர்ச்சி மற்றும் சமூக நீதிக்கான திட்டங்களை கொண்டு வரணும், செயல்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பணிகள். இவங்களே 243 எச்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிதி ஆதாரங்களை திரட்டுதல். மாநில சட்டமன்றம் ஒரு பஞ்சாயத்துக்கு வரி விதிக்க அதிகாரம் அளிக்கலாம். மாநில அரசாங்கத்தால் வசூலிக்கப்படும் வரிகள், சுங்கச்சாவடிகள் மற்றும் கட்டணங்கள் ஒரு பஞ்சாயத்தில் ஒதுக்கிடுவாங்களாமா. பஞ்சாயத்துகளுக்கு மானியம் வழங்கப்படுகிறது. இதுக்கு ஒரு ஆணையம் இருக்குது. அந்த ஆணையத்தில் 243I அதுக்கப்புறம் ஒய், ஆர்டிக்கல் 243ஐயும் ஒய்யும். இந்த ஆணையத்தை ஆளுநர் தான் நியமிப்பார். ஒவ்வொரு 5 வருடத்துக்கு பிறகு பஞ்சாயத்துகளின் நிதிநிலை ஆய்வு செய்வாங்க. எல்லாமே ஆளுநருக்கு பரிந்துரைகள் செய்வாங்க. மாநிலங்கள் மற்றும் பஞ்சாயத்துகளுக்கு இடையான வரிகள், கடமைகள் எல்லாத்தையும் கொடுப்பாங்களாமா. இந்த நிதி ஆணையத்துடைய வேறு ஏதாவது வேலை இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா, ஒதுக்கப்படும் வரிகள், கடமைகள் எல்லாத்தையுமே நிர்ணயிப்பாங்களாமா. அதே மாதிரி மாநிலத்தில் ஒருங்கிணைந்த நிதியில் இருந்து பஞ்சாயத்துகளுக்கு மாநிலங்கள் கொடுப்பாங்க. பஞ்சாயத்துகளின் நிதி நிலையை மேம்படுத்துவாங்க. அதுக்கு மேலே நடவடிக்கைகள் எடுப்பாங்க. இந்த வேலை. அதே மாதிரி ஆணையம் சொல்லக்கூடிய பரிந்துரைகள் எடுக்கப்பட்டு அதுக்கு மேலே நடவடிக்கை எடுப்பாங்க. இதுதான் அவங்களுடைய முக்கியமான பணிகள். ஸோ பஞ்சாயத்து ராஜுடைய நிதி எங்கேருந்து வருது பார்த்தீங்கன்னா, சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட், நிதி ஆதாரங்கள் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு தனியாக ஒரு ஆர்டிகல் கொடுத்துருக்கான். ஆர்டிகல் 280 மத்திய அரசின் மானியங்கள், மத்திய நிதி ஆணையத்தின் பரிந்துரை எல்லாமே சேரும். அதே மாதிரி ஆர்டிகல் 243I என்ன சொல்கிறாங்கன்னா, மாநில அரசு பகிர்வு கொடுக்கறது, மாநில நிதிக்குழுவை பரிந்துரை செய்கிறது எல்லாமே நிதி அதிகாரமாக ஆயிடும். அதே மாநில அரசு கடன் மாநிலங்கள் கொடுக்கறது, திட்ட குறிப்பிட்ட ஒதுக்கீடு பண்ணுறது, அதே மாதிரி இன்டர்னல் ரிசோர்ஸ் ஜெனரேஷன் சொல்லக்கூடிய டேக்ஸ் அண்ட் நான் டேக்ஸ் கொடுக்கறது. இது இல்லாமல் 243M சொல்லி ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. அந்த ஆர்டிக்கலில் கொஞ்சம் விலக்குகள் கொடுக்குறாங்க. என்னென்னா, நாகாலாந்து, மேகாலயா, மிசோரம், சரிங்களா, இவங்களுக்கெல்லாம் என்னென்னா இந்த மணிப்பூர், டார்ஜிலிங், அவங்களாம் மலைப்பகுதியாக இருக்குது, இந்த சட்டம்லாம் பொருந்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. விதிவிலக்குகள் மற்றும் மாற்றங்கள் இந்த பகுதியின் விதிகளின் பட்டியலிட்டபடி பழங்குடி மக்களுக்கு பார்லமெண்டத்தில் விரிவுபடுத்தலாம் அப்படிங்கிற விதியும் 243 உள்ளது. இன்னொரு சட்டம் பாருங்கள், பீசா ஆக்ட் 1996. அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீட்டிப்பி சட்டம்னு சொல்கிறாங்க, எக்ஸ்டென்ஷன் ஆக்ட். பீசானா என்ன? த ப்ரொவிஷன் ஆஃப் தி பஞ்சாயத்து ஆக்ட் ஃபார் எக்ஸ்டென்ஷன். அது எக்ஸ்டென்ஷன் டு தி ஷெட்யூல் ஏரியா. ப்ரொவிஷன் ஆஃப் தி பஞ்சாயத்து ராஜ் எக்ஸ்டென்ஷன் டு தி ஷெட்யூல் ஏரியா, அதான் PESA ஆக்ட். இந்த பஞ்சாயத்து விதிகள் பார்த்தீங்கன்னா, இந்த சட்டம் பகுதி 4 இல்லையா, பகுதி 4 5வது அட்டவணையில் பொருந்தாதாமா. 2019 படி 10 மாநிலங்களின் 5வது அட்டவணை பகுதியில் இது பொருந்தும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சில மாநிலங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, சத்தீஸ்கர், குஜராத், இமாச்சல பிரதேஷ், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஒடிசா, ராஜஸ்தான். ஸோ ஜென்ரலி பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டேரெக்டாக புக்கு 50% தான் ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நியூஸ் மேகசின்ஸ், நியூஸ் சேனல்ஸ், நியூஸ் பேப்பர்ஸும் சேர்த்து படிச்சுக்கணும். அப்போ தான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இன்னும் சிறப்பாக இருக்கும். 5வது அட்டவணை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அட்டவணையில் பழங்குடியினர் நிர்வாகம், அவங்க எப்படி கட்டுப்பாடு தொடர்பான விதிகள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளதாமா. பகுதி 4 அதன் விதிமுறைப்படி பழங்குடி மக்களுக்கு சுயாட்சி வழங்குதல், பழங்குடி மக்களுக்கு மரபுகள், பழக்க வழக்கங்களை பாதுகாத்தல் எல்லாமே இந்த இதுக்குள்ளே வந்துடுது. அதே மாதிரி 2வது ARC
ஸோ 6th ரிப்போர்ட் செகண்ட் ஏஆர்சி லோக்கல் கவர்னன்ஸ், உள்ளாட்சி நிர்வாகத்தை பற்றி ஏஆர்சி கொடுக்குறாங்க. எதிர்காலத்திற்கான ஒரு ஊக்கமளிக்கும் பயணம், அரசாங்கத்தின் ஒவ்வொரு அடுக்கின் செயல்பாடுகளின் தெளிவான எல்லை நிர்ணயம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பரிந்துரை கொடுக்குறாங்க. ஸோ நகராட்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன், எதை நகராட்சி சொல்லுவோம் அப்படின்னா, இந்தியாவில் உள்ள நகர்ப்புற உள்ளாட்சி என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலம் நகர்ப்புறத்தை நிர்வகிப்பதான் நகராட்சிகள். அர்பன் லோக்கல் பாடிஸ், நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் இருக்குது. ஸோ இந்தியாவின் முதல் முனிசிபல் கார்பரேஷன் எது? மெட்ராஸ் தான். பம்பாய் மற்றும் கல்கத்தா மாநகராட்சிகள் 1972 தான் நடைமுறைக்கு வந்தது. 1870 இந்த லார்ட் மேயோ தீர்மானம் கொடுத்துட்டாரு. 1882 ராயல் கமிஷன், 1907 ரிப்பன் கமிஷன். இதெல்லாம் முக்கியமான ஒரு குழு. இது இல்லாமல் பிரிட்டிஷ் இந்தியா இருக்கும்போது 1919 இந்திய அரசாங்க சட்டம், 1935 இந்திய அரசாங்க சட்டம், இதை பேஸ் பண்ணி தான் எல்லாத்தையும் இந்த பஞ்சாயத்து ராஜ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. இது வரைக்கும் சுதந்திரத்துக்கு முன்னாடி, சுதந்திரத்துக்கு பிந்தைய காலத்தில் எப்படி வளர்ந்தது இந்த பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1989 65வது அரசியல் திருத்த மசோதா. சரிங்களா? இதுக்கு நகர்பாலிகா மசோதா, நகர்பாலிகா மசோதா அப்படின்னு அர்த்தம். 74வது இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1992க்கு அப்புறம் இது மாறி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஜூன் 1 1993க்கு நடைமுறைக்கு வந்துருச்சு. வீட்டு வசதி நகர்ப்புற விவகார அமைச்சகம் ஒன்று வச்சாங்க. அதே போல் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், பாதுகாப்பு அமைச்சகம், அதில் கண்டோன்மெண்ட் அப்படிங்கிற பகுதி அதில் வந்துடும். உள்துறை அமைச்சகம் யூனியன் பிரதேசம் கீழே போயிடும். இதே போல் நகர்ப்புற அரசாங்க அமைப்பு எப்படி இருந்ததுன்னா, 1992 74வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் கீழ் தான் நகர்ப்புற அரசாங்க அமைப்பு கொண்டு வந்தாங்க. மத்திய அளவில் நகர்ப்புற உள்ளாட்சி என்ற பொருள் பின்வரும் 3 அமைச்சங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாமா. யார் அந்த அமைச்சகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு வசதி நகர்ப்புற விவகார அமைச்சகம், கண்டோன்மெண்ட் போர்டுகள் விஷயத்தில் பாதுகாப்பு அமைச்சகம், யூனியன் பிரதேசத்தில் உள்துறை அமைச்சகம். ஸோ யூனியன் பிரதேசம் உள்துறை, கண்டோன்மெண்ட்னா இராணுவ அமைச்சகம். எப்படி 73வது சட்ட திருத்தம் பார்த்த மாதிரியே 74வது ஒரு சட்ட திருத்தம் இருக்குது, ஒரு முக்கியமான சட்ட திருத்தம். இந்த சட்ட திருத்தம் 4A முனிசிபாலிட்டிகள் 243Pலேருந்து 243ZG வரைக்கும் 18 நகராட்சிகள் செயல்பட்டு 12வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது. நகராட்சிகளுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்தும் கொடுத்தாங்க. புதிய முறை ஏற்றுக்கொள்வது மாநில அரசின் அரசியலமைப்பு சட்டத்தில் நியூ சிஸ்டமாக கொண்டு வந்தாங்க. இந்த முனிசிபாலிட்டி பாருங்கள் எந்த வகையில் இருக்குது அப்படின்னா, நகர் பஞ்சாயத்து, முனிசிபால் கவுன்சில், முனிசிபால் கார்பரேஷன். நகர் பஞ்சாயத்து அப்படிங்கிறது ஒரு இடைநிலை பகுதிக்கான நகர் பஞ்சாயத்து. முனிசிபால் கவுன்சில் சிறிய நகர்ப்புற பகுதி. முனிசிபால் கார்பரேஷனுங்கிறது ஒரு பெரிய நகர்ப்புற மாநகராட்சி அப்படின்னு அர்த்தம். இப்போது அந்த நகர்ப்புற உள்ளாட்சிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 8 வகையான நகர்ப்புற உள்ளாட்சிகள் இருக்குது. முனிசிபால் கார்பரேஷன், முனிசிபாலிட்டி, அறிவிக்கப்பட்ட பகுதி குழு, டவுன் ஏரியா கமிட்டி, கண்டோன்மெண்ட் போர்டு. இப்படி 5 வகை கொடுத்துருக்கோம். இந்த 3 வகை பார்த்திங்கன்னா டவுன்ஷிப் போர்ட் ட்ரஸ்ட், சிறப்பு நோக்கம் கொண்ட நிறுவனம், இப்படி பிடிச்சிருக்காங்க. இப்போ ஒவ்வொன்றையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிள் கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், முனிசிபால் கார்பரேஷன். இதான் நகரங்களில் பெரிய நகரம், மாநகராட்சின்னு சொல்கிறோம் இல்லையா, அது. இதுக்கு ஒரு மேயர் இருப்பார். மேயர், சரிங்களா? அவர் சபை மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சபை உறுப்பினர்கள் கொண்டுள்ளது ஒரு மேயர் தலைமையில் கொண்டு வருவாங்க. 3 அத்தாரிட்டிஸ், 3 அத்தாரிட்டி இருப்பாங்க. கவுன்சில், நிரந்தர குழு, அதுக்கப்புறம் ஆணையம்.
யாரை மாநகராட்சின்னு சொல்கிறோம் தெரியுமா? மக்கள் தொகை 10,00,000க்கு மேலே இருக்கணும். மக்கள் தொகை 10,00,000க்கு மேலே இருந்தால் தான் அது மாநகராட்சி. எக்ஸாம்பிள் கேட்டு வச்சுருக்கலாம், பார்த்துக்கோ. நகராட்சி என்ன? குறைந்தபட்சம் 1,00,000 மக்கள் தொகை இருக்கணும். கவுன்சிலர் தலைவரை தலைவர் என்று அழைப்பார். தலைமை நிர்வாக அதிகாரி, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், சீஃப் முனிசிபல் ஆஃபீஸர், இப்படிலாம் அந்த பகுதிக்கு இருப்பாங்க. அது அறிவிக்கப்பட்ட பகுதி குழு அப்படிங்கிறது ஒரு அரசால் அறிவிக்கப்பட்ட ஒரு பகுதி குழு. சட்டப்பூர்வமான அமைப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்போ இது இருக்காது. நகர்ப்புற பகுதி அடங்கிய பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் சிறிய நகரத்திலும் இருக்கும், வரையறுக்கப்பட்ட குடிமை பணியும் இருக்கும். மாநில அரசால் வழங்கப்பட்டபடி முழுமையாக தேர்ந்தெடுக்கப்படலாம், அல்லது முழுமையாக நியமிக்கப்படலாம், அல்லது பகுதி தேர்ந்தெடுக்கப்படலாம், பகுதியாகவும் நியமிக்கப்படலாம். இது மாதிரி எல்லாமே நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ப நடக்கும். கண்டோன்மெண்ட் நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம். இது முழுக்க முழுக்க டிஃபென்ஸ் சென்டர் தான். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 2006ஆம் ஆண்டு கண்டோன்மெண்ட்டத்தின் சட்டத்தை கீழ் கொண்டு வரப்பட்டது. இதுக்கு ஒரு சீஃப் அஃபிசியோ பிரசிடெண்ட் அப்படின்ற செயல் அலுவலர் இருப்பார். இவர் மேக்சிமம் இராணுவ அதிகாரியாக தான் இருப்பார். பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு கீழே இது கொண்டு வரப்படுகிறது. நகரியம், டவுன்ஷிப். நகரியம் அப்படிங்கிறது இது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பு கிடையாது. இது அனைத்து உறுப்பினர்கள் நிறுவனத்தால் நியமிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு தான். துறைமுகமும் இருந்துச்சு அப்படின்னா துறைமுகத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய துறைமுக பொறுப்பாட்சி, போர்ட் ட்ரஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த போர்ட் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது கிரியேட்டட் பை த ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் மூலமாக தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள்னு சொல்கிறோம், சிறப்பு நோக்க முகமை அப்படின்னு. இதில் என்னென்னா நியமிக்கப்பட்ட செயல்பாடுகள், குறிப்பிட்ட செயல்பாடுகளை மேற்கொள்வதற்கு இது பயன்படுத்தப்படுகிறது. மாநில சட்டமன்றத்தால் சட்ட ரீதியான அமைப்பு கொண்டு வரப்பட்டது. தன்னாட்சி இது அமைப்பு. அடுத்தது ஆர்டிக்கல் 243(6). நகராட்சி உறுப்பினர்களின் அமைப்பு, கம்போசிஷன் ஆஃப் முனிசிபல் மெம்பர்ஸ். நேரடி தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவது தான் இது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஒவ்வொரு நகராட்சி பகுதியும் வார்டுகள் என்று அழைக்கப்படும், பிராந்திய பகுதிகளாக பிரிக்கப்படும். மாநில சட்டமன்றத்தால் நிர்ணயிக்கப்படும் தேர்தல் முறை. வார்டு குழுக்கள் பற்றி 243(S) கொடுக்கப்பட்டுள்ளது. 3 லட்சம் அல்லது அதற்கு மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வார்டுகள், அது மாதிரி இந்த வார்டுகளை பிரிச்சிருப்பாங்க. இது இல்லாமல் இடஒதுக்கீடு சீட்டு 243(T) யாருக்கு? SC STக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பெண்களுக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த முனிசிபாலிட்டிஸ்க்கெல்லாம் நகராட்சிகள் காலம் என்ன, டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 5 years. நகராட்சி காலம் முடிவதற்குள் கலைக்கப்படலாம். 5 வருட கால அவகாசம் முடிவதற்கு முன்னரே தேர்தல் நடத்தப்படுவாங்க. டிஸ்குவாலிஃபைட், தகுதி நீக்கம். இதில் 243(V) சம்பந்தப்பட்ட மாநிலத்தின் சட்டமன்றத்திற்கு தேர்தல் நடத்துவதற்காக நடைமுறையில் உள்ள எந்த சட்டத்தின் கீழ் இது செல்லும். அண்டர் எனி law made by state legislator, 21 years to be the minimum age for contesting election to panchayat. ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அதே மாதிரி இருப்பாங்க. அவங்க தான் இந்த தேர்தல் நடத்துவாங்க. இவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 243(W) கொடுத்துருக்காங்க. அதிகாரங்கள், பணிகள். மாநில சட்டமன்ற நகராட்சிகளும் சுயராஜ்ய நிறுவனமாக செயல்பட தேவையான அதிகாரங்களையும் இது வழங்கும். பொருளாதார வளர்ச்சியில் சமூக நீதிக்கான திட்டங்கள் 12வது அட்டவணையில் 18 வளர்ச்சி சமூக நீதிக்கான திட்டங்கள். ஸோ முன்னாடி நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா லோக்கல் பாடியில், அதே தான் இங்கேயும் இருக்கும். சில ஸ்டேட்டுக்கு எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. இது 243(Z)(C) கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் சொல்கிறாங்க, நாங்கள் சில மலைவாழ் கிராமங்கள் அல்லங்கள அதெல்லாம் நாங்கள் விலக்கு கொடுக்குறோம். எக்ஸாம்பிளுக்கு மேற்கு வங்கத்தில் இருக்க டார்ஜிலிங்,
மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய டார்ஜிலிங் அப்படி இல்லையா, அது இல்லை மலைப்பகுதியாமா. ஸோ அடுத்தது ஒன்று பாருங்கள், சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் லோக்கல் கவர்மெண்ட், உள்ளாட்சி அரசாங்கத்தின் மத்திய கவுன்சில். 1954 இது நிறுவப்பட்டது. ஆர்டிகல் 263 சட்டப்பிரிவின் கீழ் இந்திய ஜனாதிபதி உத்தரவின் மூலம் ஒரு ஆலோசனை அமைப்பாக அமைக்கப்பட்டது. இதுக்கு தலைவர் யார், சேர்பர்சன் யாருன்னா யூனியன் மினிஸ்டர் ஃபார் அர்பன் டெவலப்மெண்ட். எந்த அமைச்சகத்தின் கீழ் வருது அப்படின்னா அமைச்சர் மற்றும் மாநில உள்ளூராட்சி மந்திரிகள் ஆகியோர் கீழே இது வருது. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், 243 ZD எல்லாம் ஒவ்வொன்றும் நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி, மாவட்ட திட்டக்குழு. ஒவ்வொரு மாநிலத்திலும் மாவட்ட அளவிலான ஒரு மாவட்ட திட்டக்குழு இருக்கும். வளர்ச்சி திட்ட மாதிரி மாநில திட்டக்குழுவுக்கு அனுப்ப வேணும். குழுவின் தலைவர் சட்டமன்ற விதிகளின்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார். உறுப்பினர்கள் மாவட்ட பஞ்சாயத்து குழு உறுப்பினர், தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாரும் இருப்பாங்க. அடுத்த ஒரு கமிட்டி பாருங்கள், 243 ZE மெட்ரோபாலிட்டன் பிளானிங் கமிட்டி, பெருநகர திட்டமிடல் குழு. இது பெருநகரங்கள் வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு குழு. இந்த மாநகராட்சி மன்றம் 3/2 மாநகராட்சிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பெருநகர பகுதியில் உள்ள பஞ்சாயத்துகளின் தலைவர்கள் தங்களுக்குள் இருந்து தேர்ந்தெடுக்க வேண்டும். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் சிங்கிள் லைனாக கொடுத்துருக்கோம். இதுவே நீங்கள் சிறப்பாக படிங்க. இதிலே வந்து ஸ்டேட்மெண்ட்டு, அசர்ஷன், கூட்டுகள் காரணங்களில் கேட்பாங்க, சரியாக தவறாக கேட்பாங்க, பொறுத்துகள் கேட்பாங்க, நேரடியாக கேட்பாங்க, மறைமுகமாக கேட்பாங்க. எல்லாத்துலேயும் மேக்ஸிமம் இது கவர் ஆகிரும். ஸோ இது படிச்சுட்டு நீங்கள் வந்து இந்த லிஸ்ட்டு கொடுத்த பார்த்தீங்களா, 6th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்டு, அதுக்கப்புறம் 11th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நீங்கள் வந்து ஒரு தடவை புக்கையும் ஒரு டைம் வந்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக இந்த சாப்டரை கவர் ஆகும். இப்போ பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம பார்க்கலாம், படித்தது வந்திருக்கான்னு பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பாருங்கள், விச் ஷெடியூல் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஸ்பேசிஸ் த பவர், அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பஞ்சாயத். இப்போ படிச்சுட்டு வந்தோம் 11வது அட்டவணை. 11வது அட்டவணை தான் இந்த பஞ்சாயத்து ராஜை வந்து ஆற்றல், அதிகாரம் மற்றும் பொறுப்புகளை பற்றி கொடுக்கப்படுகிறது. இருக்கா இல்லையா படித்தது? பல்வந்த் ராய் மேத்தா குழு அறிக்கை என்ன சொல்லியிருக்காங்க? பல்வந்த் ராய் மேத்தா ஆரம்ப காலத்தில் கொடுத்தது 3 அடுக்கு முறை தான். பாருங்கள், படித்தது இருக்குது. பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி எப்பொழுது அமைக்கப்பட்டது? 1956. மறந்துடாத. ஸோ கொஸ்டின் மூலமாக இதை ஞாபகத்தில் வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த ரிவைட்டலைசேஷன் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் என்னது? பஞ்சாயத்து ராஜை புதுப்பிக்கணும் அப்படின்னு சொன்ன எந்த குழு அப்படின்னு கேட்குறாங்க. 1986 யார்? LM சிங்வி குழு. LM சிங்வி குழு தான் செஞ்சாங்க. அரசியல் சாசன விதி 73வது அரசியல் திருத்த சட்டத்தினால் சேர்க்கப்பட்டது எது அப்படின்னா 243B. ஞாபகம் வச்சுக்கோ, 243B. நேரடியான கேள்வி எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். நகர்பாலிகா ஆக்ட் இப்போ தான் படிச்சிருந்தோம். நகர்பாலிகா ஆக்ட், நகர்பாலிகா சட்டம் எந்த மசோதாங்க? திருத்த மசோதா. அது 74வது திருத்த சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டது. விச் இஸ் தி லோயஸ்ட் லேடர் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ்? பஞ்சாயத்து ராஜின் கீழ்நிலை பகுதி எது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ கிராம சபை. அதான் கிராம சபை கூட்டம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான். ஸோ அடுத்த ஒரு கேள்வி பாருங்கள். இந்த உமன் ரெப்ரசன்டேஷன் பஞ்சாயத்து ராஜ் ஈஸியாக ஞாபகம் எல்லாத்துக்கும் 33%. 33% 1/3. The which part of the Indian Constitution? Which part of the Indian Constitution deals the பஞ்சாயத்து ராஜ்? ஞாபகம் வச்சுக்கோ, 4வது அட்டவணை, பகுதி 4 அட்டவணையில் பகுதி 4. அதுதான் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 4 பஞ்சாயத்துகளை பற்றி கூறப்பட்டுள்ளது.
இன் விச் இயர் இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் இன் தமிழ்நாடு? அருமையான கொஸ்டின். 1958 தான் தமிழ்நாட்டில் வந்து பஞ்சாயத்து ராஜ் சட்டம் நடைமுறைக்கு வந்தது. 1958. சரிங்களா? இதோட இந்த டாபிக் வந்து கம்ப்ளீட்டாக முடியுது. நீங்களும் புக் எடுத்து படிச்சுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.